வெற்றிலைய சாமிக்கு வைக்கும் போதும் நாம சாப்பிடும் போதும் அதோட காம்ப கிள்ளாம உபயோகிக்கிறீங்களா? அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதை. இந்த வெற்றிலை பார்க்கடல் கடையும் போது அமிர்தத்தோட சேர்ந்து உருவான புனித இலைன்னு புராணங்கள் சொல்கிறது. இதுக்கு நாகபல்லின்னு இன்னொரு பெயரும் இருக்கு. புராணங்கள் படி வெற்றிலையின் நுனியில் லக்ஷ்மி தேவி, நடுவில் சரஸ்வதி, விளிம்பில் பார்வதி தேவி வாசம் செய்யறாங்க. ஆனா அந்த வெற்றிலையோட காம்புல யார் இருக்காங்க தெரியுமா? மரணதேவன் யமன் மற்றும் தரித்திர தேவி மூதேவி. நீங்க காம்போட சேர்த்து சாமிக்கு வைத்தீங்கன்னா லக்ஷ்மியே இல்ல, மூதேவியே வீட்டுக்கு கூப்பிடுற மாதிரி ஆகும். ஆயுர்வேதமும் இததான் சொல்லுது. காம்போட சாப்பிட்டா புத்தி மழங்கும், ஆயுள் குறையும்னு. அதனால்தான் பெரியவர்கள் சொன்னாங்க, நுனி கிள்ளினா பாவம் போகும், காம்பு கிள்ளினா நோய் போகும்னு. இனிமேல் வெற்றிலையை பயன்படுத்தும் போது காம்ப கிள்ளி எரிஞ்சிட்டு உபயோகிங்க.